நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராசி பலன்களை போறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய தனிச்சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். சனி பகவான் நவகிரகங்களின் கர்ம கிரகம் மற்றும் தொழில் கிரகம் ஆகிறார். வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர். சூரியனின் மகன் என்றும் மந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். சனி பகவான் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர். ஆயுள், தொழில், கர்மா ஆகிய மூன்றுக்கும் அதிபதி காரகன். ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குறைந்திருந்தாலும் சனி பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் கிடைக்கும். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள்: உழைப்பு, சமூக நலன், தேச தொண்டு, தலைமை தாங்கும் வாய்ப்பு, வாழ்வியல், உலகியல் அறிவு, விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, பெரிய இயந்திரங்கள், கிரக வரிசையில் 6வதாக வருபவர், சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர். அளவின் அடிப்படையில் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகம் சனி. சனியின் பார்வை பலம்: குருவுக்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் உள்ளது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகள் ஆகும். 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சிக்கு ஒரு முக்கிய தனிச்சிறப்பு உள்ளது. சனி மகர ராசியில் உச்சம் அடைவது என்பது சுமார் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுவது. சனி பகவான் கடைசியாக மகர ராசியில் இருந்தது 1990 மார்ச் முதல் 1993 மார்ச் வரை. அதற்கு முன்பு 1961 மகரத்தில் இருந்திருக்கிறார். தற்போது 2025 மார்ச் 29ஆம் தேதி முதல் 2028 மே 1ஆம் தேதி வரை சனி மீண்டும் மகரத்தில் பயணிக்கிறார். இதன் மூலம் சனி பகவான் மகரத்தில் உச்சம் அடைவது 32 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. இது மிக முக்கிய நிகழ்வு. ஏனெனில் மகரத்தில் உள்ள சனி உச்ச பலம் கொண்டிருப்பதால் நீண்ட காலத்திற்கு ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்துவார். இன்னைக்கு நம்ம கடகராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போறோம். கடகராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல பாக்கிய சனியா 2025 வராரு. கடகராசிக்காரங்களை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசிக்காரவங்க என்றைக்குமே மனசுலேருந்து பேசக்கூடிய ஆட்கள், உண்மையான அன்போடும் பாசத்தோடும் வாழக்கூடியவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் காதல், நட்பு, குடும்பம் இதெல்லாம் தான் இவங்களோட வாழ்க்கையே. இவங்க எதையுமே தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். அதே சமயத்தில் யாராவது கஷ்டப்பட்டா அவங்கள விட கடகராசிக்காரங்க இவங்களுக்கு தான் அதிகமான கவலை இருக்கும். ஆனால் அதுவே இவங்களை யாராவது ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பெருசாக அதெல்லாம் வெளியில் காட்டுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏற்படுத்தின காயம் ஆறாத வடுவா அவங்க மனசில் என்றைக்குமே நினைவில் இருக்கும். இவங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தான் உயிரை கொடுத்தாவது காதலிக்கணும், தாங்க உயிரை கொடுத்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க. நீ தான் என் உலகம் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு முழுசாக கமிட் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உடஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த நம்பிக்கையை நீங்கள் பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இவங்களோட சுற்றமும் குடும்பமும் இல்லாமல் வாழவே முடியாது. அம்மா, அப்பா, உறவுகள் இவங்க எல்லாம் தான் இவங்களோட வாழ்க்கையோட அர்த்தமே. வெளியில் பார்க்க தான் இவங்க சும்மா சாஃப்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரு முறை கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. என்றைக்குமே நியாயத்துக்கு மட்டுமே துணை நிற்கக்கூடியவங்க. இவங்களால பொய்யா நடிக்கவே முடியாது. அடுத்தவங்களோட உணர்வுகளை ஒரே பார்வையில் புரிஞ்சுக்குவாங்க. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதா, நீ கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. எதை செஞ்சாலும் நிதானமாக நல்லா பொறுமையாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இவங்களை பார்த்து தான் கற்றுக்கணும். கடகராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லவ்வபுளான வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதவே நீங்கள் ஒரு தடவை அவங்கள ஹர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பழைய நிலைக்கு திரும்புறது முடியவே முடியாத காரியம் ஒன்று. கடகராசிக்காரங்க உங்களோட இருந்தாங்கன்னா உண்மையான அன்பு, பாசம், நம்பிக்கை அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கடகராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ல் இருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்வதால் இனி எல்லாவற்றிலையும் வெற்றி தான். சகல பாக்கியங்களும் உண்டாகும். கடந்த 3 ஆண்டுகளாக அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க.
பலவிதமான கசப்பான அனுபவத்தை பயத்தையும் தந்திருக்கும். கணவன் மனைவி பிரிவு, பிள்ளைகளின் பிடிவாதம், நோய், கடன் என தொடர்ந்து அடிபட்டு மனக்கவலையில் சோர்ந்து போயிருப்பீங்க. சில நோயால் படாத பாடுபட்டிருப்பீங்க. சிலர் நல்லது செய்ய போய் கெட்டதை பரிசை வாங்கியிருப்பீங்க. திடீர்னு வேலை இழப்பால் வருமானமின்றி துன்பப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. கடவுளுடைய அருளால் இனி எல்லாமே வெற்றியாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகமான காலமாக இருக்குது. இனிமேல் நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மனதில் பிறக்கும். சவால்களில் வெற்றி பெறுவீர்கள். கடகராசிக்கான நட்சத்திரத்துக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம் அப்படின்னா, கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்தில் வேலை செய்வோருக்கு பணி நிரந்தரம் உறுதியாகும். மாணவ மாணவிகள் உயர்கல்வியில் சாதனை படைப்பீர்கள். அயல்நாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பழைய கடன்களை தீர்ப்பீர்கள். சொந்த வீடு வாங்குவீர்கள். வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். பங்காளி பிரச்சனைகள் தீரும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். இல்லத்தரசிகள் நகை வாங்குவீர்கள். தங்க நகை வாங்குவீர்கள். பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். உத்தியோகம் உயர்வு, பதவி உயர்வு உண்டாகும். மனதிற்கு சந்தோஷம் தரும் நிகழ்வுகள் நடக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். கடகராசி ஆயிரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் பணவரவு வந்து கொண்டே இருக்கும். அரசு அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலர் மேல் படிப்பு படிக்க வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தந்தை உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கடகராசிக்கான பொது பலன்களை பார்த்தோம் அப்படின்னா, கடகராசி உணவகம், கூல்ட்ரிங்க்ஸ், முடித்திருத்தம், மெடிக்கல், பேங்க் ஊழியர், ஆசிரியர்கள், பாஸ்மதி அரிசி மற்றும் எண்ணெய் தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் வேலை செய்வோருக்கு இனி நல்ல காலம்தான். உங்கள் கை ஓங்கும். உங்களை புரிந்து கொள்ளும் மேலதிகாரி மாற்றலாகி வருவார். இதுவரை கிடைக்காத நியாயமான சலுகை இனி கிடைக்கும். பழைய சம்பள பாக்கியெல்லாம் வசூலாகும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் நெருக்கடி, குடும்ப பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது முழுவதுமாக விலகப் போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஒரு ராஜயோகமான காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா சனி பயிற்சி ஆரம்பிக்க போகுது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போயிட்டு மீனராசியில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கே வருகிறார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. பொருளாதாரத்தில் நிறைய நெருக்கடி வந்துட்டு இருந்தாலுமே கூட தானம் அதிகமாக பண்ணக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் கடகராசிக்காரங்க தான். யார் கேட்டாலும் தனக்கே சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால வேலையின் அதிபதினு பார்த்தீங்கன்னா அது குரு தான். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் உங்களுக்கு முழுவதுமாக வரக்கூடிய நாட்களில் விலகி தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாக மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது கிடைக்க போகிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாறும். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. சிலர் புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சிக்கேற்ற உதவிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும்.
வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நல்ல ஒரு பிள்ளை பெறு பாக்கியம் உங்களுக்கு விரைவில் உண்டாகும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இந்தா தரேன் அந்தா தரேன்னு கடந்த 2.5 வருஷமாக நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அலக்கழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பணமெல்லாம் விரைவில் அவங்களாம் உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வரக்கூடிய நாட்களில் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க காத்திருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் குடும்பத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சி சுப செலவுகள் எல்லாம் நடக்க காத்திருக்கு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ இல்லை கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் எல்லாமே முழுவதுமாக மறையப்போகுது. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்க போகுது. கடன் பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாக இந்த 2025 முடியறதுக்குள்ளார எல்லா கடனையும் கட்டி முடிச்சுட்டு தான் 2026 காலடி எடுத்து வைப்பீங்க. நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க. அதை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. கடகராசி நேயர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே கட்டுக்குள் வரும். கடகராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி நாளில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுங்க. வாழ்க்கை வளம் பெறும். அதே சமயத்தில் ஓம் ஸ்ரீ கணேசாய நம மந்திரத்தை 21 முறை ஜெபிக்க உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே கடகராசிக்கான பொது பலன்கள் தான். அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்ப பொது பலனில் மாற்றம் ஏற்படலாம். வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கடகராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக. நன்றி, வணக்கம்.